ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, தங்களை நாங்கள் தரிசிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் அதை முழுமையாக உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் சந்தேகங்களையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க வேண்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். அன்னையின் அனுமதியை குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக நமது இதயத்தினுள்ளும் சகஸ்ராராவிலும் உணர்கிறோம். இதே நிலையில் நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு எல்லா கவனச் சிதறல்களிலிருந்தும் பற்றின்மனையை தந்தருளுங்கள். தாயே, எங்களின் பணியில் விடாமுயற்சியை தந்தருளுங்கள். நாங்கள் சரியானதை மட்டுமே செய்ய விரும்புகிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற நிகழ்காலத்தின் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கான ஞானத்தையும் விவேக புத்தியையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களின் செயல்கள் அனைத்தும் தூய்மையானதாக இருப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்குரிய சக்தியையும் தாங்களே தந்தருள வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்க நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே,
தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி நாங்கள் தியானத்தினுள் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனத்தை மெதுவாக மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுக்குள் முழுமையாக நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम्
अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो
स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களிலும் வழியாக கொண்டு வந்து ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம். மந்திரம் ஸ்ரீ விக்னராஜ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விக்னராஜ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி, எங்களுக்குள் இருக்கும் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயி, எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிரந்தரமாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்மாதான். தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து அச்சக்கரத்திற்குரிய தெய்வங்களை விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மெதுவாக கவனத்தை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் முற்பிறவியிலும் நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் தயவு செய்து மன்னித்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் பின் ஆஞ்ஞா சக்கரத்தில் தங்களின் கவனத்தில் கொண்டு அனைத்து தெய்வங்களையும் விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் நமது முன் பின் ஆஞ்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அதே நேரத்தில் அந்த சக்கரத்திற்குரிய விரல்களிலும் நமது கவனம் இருந்து தியானத்தில் இருப்போம். Hum Sham Hum Sham Hum Sham Hum Sham Hum Sham மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, சகஸ்ரார சுவாமினியே, தயவு செய்து எங்களை ஆழ்ந்த தியானத்தில் அமைதி நிலையில் தியானம் எங்களுள் முழுமையை அடைய செய்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் சந்தேகங்களும் அகற்றப்பட்டு எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் தியானத்தினுள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
நிர்விச்சாரா நிலையில் நமது தியானத்தில் இருப்பதற்கு அன்னை கூறிய அறிவுரைகள். உங்களது கவனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடும்போது இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கும்போதுதான் நிர்விச்சார நிலை மாறும். சாட்சி பாவனையில் மாற முயற்சி செய்ய வேண்டும். தன்னை பற்றி பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் இறைவனின் ராஜ்யத்தினுள் இருக்க தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் மூலம் நிர்விச்சாரா நிலையை அடைய வேண்டும். உங்களிடம் உள்ள அனைத்து அசுர குணங்களும் உங்களை விட்டு நீங்கிவிடும். கள்ளம் கபடமற்ற குழந்தை குணம் நிறுவப்படும். நான் எனது என்ற நிலை இருக்காது. சமநிலையில் இருப்பீர்கள். ஆக்ஞா சக்கரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். புத்தர் கூறியது போல நீ ஆத்மாவாக மட்டும் மாற வேண்டும், வேறு எதுவும் இல்லை. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்களற்ற நிலையில் நிர்விச்சாரா நிலையை அடைய முடியும். அதிகமாக சிந்திக்காதீர்கள். நீங்கள் எதுவும் செய்யவில்லை. அதை புரிந்து கொண்டால் சாட்சி பாவனை உங்களுக்குள் வளர்ந்துவிடும். அமைதி நிலையை உணர்வீர்கள். அமைதி என்பது உங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்கள்தான் உணர வேண்டும். அப்பொழுது அனைத்தும் பொலிவு பெறும். இதுவே நிர்விச்சாரா நிலையை அடைவதற்கு அன்னை கூறிய அறிவுரைகள். நாம் இதை கவனத்தில் கொண்டு நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று நிர்விச்சாரா நிலையில் தியானத்தில் இருப்போம். மந்திரம் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். நேற்றைய தொடர்ச்சி. Insa Yoga
There are different types of people come from different areas, from different cultures, because the door is open to everyone. Now, if an Indian comes in, he will be all the time watchful about others and will say that, Mother, this man is not doing this man is not doing that, he should have done foot soaking. He'll find faults with others all the time, saying that this man is not doing like this and you know. But in the West, they start finding faults with them. And I receive letters, 10 to 12 pages sometimes, confessing what wrong they have done. Who is interested to know what wrongs we have done? I mean, if a lotus is born, nobody wants to know how many filthy things are inside the pond. You are now a lotus. But it's so common that they think we must confess. We must tell Mother what wrong we have done. Every moment you are changing. So what is there to confess? And the life is so formal, as I told you, that people suffer from guilt for anything. Apart from the influence of this Catholic Church has conditioned you so much that even if you are not a Catholic, you are a Protestant, still you have guilt. And as a guilt, you develop this left Vishuddhi. So then, this left Vishuddhi is Vishnu-maya. Means what? Once you have this left Vishuddhi, you develop all the problems of the Vishnu-maya. And one of them is the heart. Because Vishnu-maya is an active thing. She is like electricity. And if you have Vishnu-maya problem, then you become lethargic. Oh, I am so guilty. You become depressed. That Vishnu-maya principle disappears from you. She is the one who is quick, fast, and she gives the light and announces to the whole world what Sri Krishna is. While what happens with such people, Sahajogis who come in, who feel guilty, they say, Mother, you know, we thought that if we do this, then our ego will come up. If we do any work outside and work in some fields or in some villages, then our ego will come up. So we don't want to do it. This is absurd. It's like you give light to some light, and the light says that I don't want to give the light because maybe this light might develop an ego. It is absurd. But such absurd things Sahajogis tell me. For them, one has to understand, to get out of this left Vishuddhi is to become absolutely dynamic in Sahaja. Go all out into Sahaja. Otherwise, they can't get rid of their left Vishuddhis. Left Vishuddhi is a thing that's a very depressive action on the whole being. And a person who has left Vishuddhi is always a very slow person to do anything for Sahaja. You have not been given light to hide it. Christ has said that you don't put light under the table. So you have been given light to work it out, to be dynamic, to think what to do, how to arrange, how to organize. But if you are guilty, then you will all the time say, oh, Mother, it's very difficult, you know. This always you'll find the other side of the whole joke. Just to avoid. Now for a Sahajogi is to witness himself, first of all. That is the introspection. He should see for himself. Where was I and I have come here? Don't indulge too much in the past, but see the distance you have crossed in such a short time. Now you have come into the kingdom of God. You have all the powers. I don't tell lies. It's a fact. I'll give you an example. My Wolfgang allows me to say that. Wolfgang was with me when we were traveling
from Prague to Vienna. And the plane, you see, he told me that the plane is at 10:30, but it was at 9:30. It was a mistake. You see, there can be mistake, of course. That also is Sri Krishna style. You can always do mistakes, doesn't matter. So we reached, why all these things happen? See, to create an event, a ghatana. So he was very upset about it, that he told me a wrong time and I reached there about 15 minutes late. There was a ground hostess, horrible. She started shouting at me, saying all kinds of, it's not fair, you don't know, this, that, and everything. I just didn't bother about it because I knew that it was out of mistake, we've done it. And they could have taken away their plane instead of shouting, but they kept the plane and she shouted at me. Because she wanted to shout, you see. Then the plane was filled in with people. And it would not leave. So I asked the engineers, they said it has been like this for the half an hour, we are trying to correct it. It's like this. So it's all right. He said that you'll have to wait till we put it right. But because she shouted at me, Wolfgang was full of tears, you see. Just look at this German having so many tears in his eyes. Then Alga was telling him that it's all right, doesn't matter, it's not your mistake. He was feeling so sad that mother has been insulted like this by this lady because of my mistake. His love. Now the power of his love was so great. At the same moment, there were so many, about 50 people, Sahajogi standing on the balcony watching us. We also felt and they also felt, but they felt a tremendous cool breeze like a big blow came to them and blew upon them vibrations, and they just got enamored. And suddenly when they opened their eyes, what they find, the whole sky was filled with clouds. There was not a single cloud. In 1 second from where the clouds came, God, it was all completely filled with them. Then they asked us to get out because they could not do anything. So when we came back, it started raining. When we came in, he got after that lady, he said, now, whom are we to shout? We can't catch our planes now. And then they announced that all the flights are cancelled. So see the power of his love for his mother, that the whole sky couldn't bear it. You see, his eyes became the sky. And in a second they said, Mother, we have never seen such a miracle, that there is not one single thing, and the whole thing was filled with this. So you must know your powers. That is what is, first of all, witness yourself, is the introspection. See for yourself how many powers you have got. Now with your left Vishuddhi, you will always conclude, oh, how can I have any powers after all? I have done this, I have done that. Even if you give somebody 100 pounds and you tell him that now you go to the market, buy something. He'll say, oh, what's the use of these 100 pounds, this, that. Use it. As simple as that. But then Sahajogis start saying that, no, mother says, but how can I have? How can I have these powers after all? It's not possible, I'm no good. Because that left Vishuddhi is all the time telling that you are good for nothing. It's like a leaking hole in your brain that takes away all the sense. And you accept it. So first thing is to introspect yourself and see for yourself how many powers you have got. Like in the beginning, no Sahajogi would give realization in India. Nobody would even touch any. It so happened that my car failed and I was late 2 hours, luckily. And there was a big meeting and they didn't know what to do, so they started giving realization to people. And then they realized they can give realization. Otherwise they would not touch anyone. Now you know that, what you can do. You also know that whatever you say happens. Whatever you want, you can get it. Try. But if you don't do it, then you will be all the time half-baked. Take the experience of your powers. See how dynamic you are.
Don't have formalities about it. Just use it fully and you will be amazed that you have so many powers. Somebody told me that, Mother, you have given a siddhi to widow. I have given siddhi to all of you. I never discriminate. But it's only he is very brave. He has used it left and right. He uses left and right. If you do not use your siddhis, what can I do? I have given you all the siddhis, no doubt about it. So try. Like in the beginning, Baba Mama told me that how can I write a poem? I feel like writing, but I am rather frightened because I could not even write an essay. I used to write essay for all my brothers, you see, when they were studying. Because I was very good at languages. But that's what he said, and now look at him. I told him, you go ahead and write, whatever you write. He said, I may write something wrong. It doesn't matter, write it. In the same way, somebody wants to paint something. One should not think how they will criticize or anything. Just paint. If you want to sing, just sing. If you want to do anything, any manifestation, just do it boldly. Go in a big way. You'll be amazed at yourself how you have achieved it and how you are doing it. It has worked with so many artists, you know that they would told you about himself. And it's so many, they can tell you that this has happened to them. So now the first thing is to know that you have powers. Now believe in them. Have faith in yourself. If you have left Vishuddhi, this Vishnu Maya won't work out. But be like Vishnu Maya. Just give up this guilt. No, I am a Sahajogi, I am not an ordinary person. People sometimes talk to me and I say, do you know what you are? What, Mother? You are a Sahajogi. Oh, I forgot. Now go and do it. And another style of this left Vishuddhi is this, which one must understand, that it tries to give an explanation. As I told you many a time, you tell somebody that telephone to someone. First they will say, he may not be there, Mother. Baba, you telephone, first find out if he may be there or may not be there. But they would not. They would just avoid, and that is another thing. Vishnu Maya never avoids. You have seen that. Once she has to shine, she shines. Wherever she is, whatever she is. So in the same way, we have to be like that. We have to know that we are special people, we are chosen, we are angelic, and that we have entered into the kingdom of God, and it will all work out. Sahaja Yoga is not meant for useless people. As I told you in Marathi, Tukaram has said, "Idya gabalyache काम नव्हे." It's not meant for lunatics and lousy people. It's meant for somebody who has त्याला पाहिजे जातीचे. You need people of character. I know that there cannot be many like that, but there is no place in God's realm for many people, for all these useless people. It's only for something special. These seats are reserved, and you have got your realization now somehow. So now try to understand that this Vishnu Maya principle has to be expressed and has to be shown. And you introspect yourself, have I done that or not? Don't be afraid that they say that our ego will come. It doesn't matter. You will also see your ego. This is the second part of Sri Krishna's play, that in this Krita Yoga you see your ego. There was a lady who was rather not very kind to some Maharashtrian ladies. So I told her, you have got right side. She wouldn't believe. She came to see me in Rome and she fell down on right side completely. Then she realized that her right side was not all right. So to know that whether you have a right or a left, that's a very good method is of meditation. Now the third situation is that you must accept whatever is wrong with you. If you do not accept, then you are not being kind to yourself. That is the central part of it. That you must accept. Yes, this is something wrong with me. I have gone in this part, I am wrong of my Vishuddhi, or that part I am wrong. So now I have to improve. Now right Vishuddhi people
will always try to correct me. I've seen it. It's very simple for them. If I say anything, no. First, different types no's there are. Sometimes no. Sometimes it is no, 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 no. They will contradict me or try to put their own idea. And then they discover that it was wrong. They should not have said it. Say, for example, if I say, I saw these things lying here. They said, no. I said, I saw with my own eyes. And once I see something, it's registered, so it's there. No. I said, all right, just try to find out. It's there. How is it you didn't see? I said, because your no was written on your eyes, I think you couldn't see anything. And then they'll pull their ears. That's the best. But if you see that this is a habit I have of saying no to things, so first of all, I also test you. Supposing I say, it is just now 9 o'clock in the night. You just say yes. Let's see what happens. Try to see. You see, I test you very many times like this. And then I see that some people, if I say so, all right. If it is so, if Mother has said, it is so. And then it starts building up their faith very well. I can see there clearly how they are coming into the realm of real faith. And there, when I say something absurd, they will just smile. They know it is Mother is just testing us, you see. So they will just smile. They won't do anything, but they'll just smile. And then, if it is so, and if they don't know, they'll say, yes, it must be. Mother must have done this or said so. So your testing time is there. You have to test yourself. As Muhammad Sahib has said, that your hands will speak and they'll give witness against you. So on your hands you will know. Now these hands are the blessings of Sri Krishna. They come out from the same Vishuddhi. And as you know, the pelvic nerve serves it on all that. And there are 2 chakras of one Lalita and another Sri chakras, all on these both sides. They also play into the hands of Sri Krishna. With these hands we can feel the vibrations. Now if your right Vishuddhi is too strong, you may not feel. If your left Vishuddhi is too strong, you may not feel. But that doesn't mean that you haven't got realization. You have got. You just work out your hands. Now for working your hands, you have to see that you don't use them for useless things. That's very important. Because you have special hands. These hands are the ones with which you spread the collectivity. Now for example, Italy example. This. Here the people when they talk, they'll go on. I don't know anything what they are saying. They only know their own, all their gestures, and they only can depict. For a person who doesn't know that, they'll go on like this, all the time. So this should be reduced. There's no need to use your hands so much all the time like this, like that. Little bit. But while using the hands also, it should be decent, it should be regulated, it should be very indicative and useful. Just showing off your hands is not good. It is some sort of a theory came out, I was told, that you must put your gestures into your hands and speak. It's all right for people like Hitler, but not for us. For us, we should be decent. We should, whenever we have to say, now for example, we want to point out something to someone, should say, do this. This is Sri Krishna's finger. You can't use it like that. But say, do. Means supporting it. This looks better. These hands are to be used for collectivity. See, we say namaste when we meet others. To thousands of people we can say namaste.
I don't like the shaking hand business because it's no good. Shaking hands doesn't create any collectivity. On the contrary, you might get all kinds of pins and needles and all kinds of problems from others. But when you talk to people, also with these hands only you can feel. With these hands only you can care your children. With these hands only you can suggest your softness, your sweetness, and also with the mouth, which is of course is a part of the Vishuddhi, that's different. But especially hands, your gestures and everything should show very heartfelt emotions, and then only these gestures have some aim. Now in Sahaja Yoga, as you know, you hold each other's hands and the vibration starts flowing among yourselves. And you can also hear the tabla on your throbbings. So that shows that they are the communication. So these hands, which are really the beginning of the collectivity. Most important, I would say the most important things are the hands which act for your collectivity. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.